செல்ஃபி முயற்சிகளில் இந்தியாவில் ஏறக்குறைய 50 பேர் உயிரிழந்ததாக கூறுகிறது ஒரு புள்ளி விவரம். இது ஆவணப்படுத்தப்படாத புள்ளி விவரங்கள் என்றாலும் அடிக்கடி செய்தியாக பதிவான செல்ஃபி மரணங்கள் இவை. கடந்த ஆண்டு முதல் இந்த ஆகஸ்ட் வரை நடந்த சில விபத்துகளின் விவரங்களை பார்க்கலாம். 2015ஆம் ஆண்டு இந்தியாவின் பல்வேறு இடங்களில் நடந்த சம்பவங்களில் செல்ஃபி எடுக்க முயன்றபோது 15 பேர் உயிரிழந்தனர். 2016 ஜனவரியில் ஜம்மு காஷ்மீரில் ரியாசி கோட்டையின் உச்சியில் செல்ஃபி எடுக்க முயன்ற 20 வயது இளைஞர் அபிஷேக் குப்தா உயிரிழந்தார். அதே ஜனவரி மாதத்தில் மும்பை பந்த்ரா பகுதியில் தரணம் என்ற கல்லூரி மாணவி பந்த்ரா ஊர்லி கடல் இணைப்பு அருகே செல்ஃபி எடுக்க முயன்றபோது கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டார். கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை அடுத்த வண்டலூர் பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் 16 வயது இளைஞர் ரயிலில் அடிபட்டு உயிரிழந்தார். இவர் தவிர நாசிக், மாண்டியா ஆகிய இடங்களில் நடந்த சம்பவங்களில் அணையிலும் பாசன வாய்க்காலிலும் செல்ஃபி எடுக்க முயன்ற 4 பேர் உயிரிழந்தனர். ஏப்ரல் மாதம் கொடைக்கானல் டால்பின் நோஸ் உச்சியில் செல்ஃபி எடுக்க போய் தவறி விழுந்த 25 வயது இளைஞர் உயிரிழந்தார். இவரைப் போல ஹைதராபாத், உத்தரப்பிரதேசத்தின் மிர்சாப்பூர், சஹரன்பூர் ஆகிய இடங்களில் அபாயகரமான நிலையில் செல்ஃபி எடுக்க முயன்ற 4 பேர் உயிரிழந்தனர். மே மாதம் பதான்கோட்டில் ஒருவரும், பிக்னிக் சென்றபோது கங்கை நதியில் அடித்துச் செல்லப்பட்ட 7 பேர் உட்பட ஜூன் மாதத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். ஜூலை 17ஆம் தேதி கன்னியாகுமரி கடலில் செல்ஃபி எடுக்க முயன்ற திருப்பூர் தம்பதியர் உமர் ஷெரீப், ஃபாத்திமா பீவி கடல் அலையில் இழுத்துச் செல்லப்பட்டனர். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களில் நடந்த வெவ்வேறு சம்பவங்களில் ஜூலை மாதத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு சுற்றுலா வந்த 6 பொறியியல் மாணவர்கள் கொடைக்கானல் மலையில் செல்ஃபி எடுக்க முயன்றபோது அவர்களில் ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்தார். ஆகஸ்ட் 16 வரையில் நாட்டின் வெவ்வேறு இடங்களில் நடந்த சம்பவங்களில் 4 பேர் உயிரிழந்தனர்.